எப்படியோ படுக்கைக்கு போற முன்னாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடணும். அடுத்தானே காலையில எழும்புவதற்கு கஷ்டம். என் அருமை செல்ல பிள்ளைகளை, ஜெப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும். உண்மையான கத்தோலிக்க பிள்ளைன்னா உனக்கென்று ஒரு ஜெப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும். ஊழியர்களுக்கு சொல்ற, ஜெப ஷெட்யூல் இல்லாத ஊழியம் தண்ணீர் இல்லாத மேகம், ஜெப ஷெட்யூல் இல்லாத பிரசங்கம் சத்தமிடுகிற வெண்கலம், ஜெப ஷெட்யூல் இல்லாத ஆராதனை ஓசிடுகிற கைத்தளமா மாறிடும். ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா ஆண்டவர் பரலோகத்தில் இல்ல, நம்ம கூட வாசம் நம்புறவங்க இப்ப ஆசைடுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து ஆமென் என்று சொல்லிடுங்க. கைதட்டி பரிசுத்த ஆவியானவரை எல்லாருமே ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னை நானே கேட்டுக்கொண்டதான் உங்களை கேட்கிறேன். அப்போ என்ன நானே கேட்டுக்குவேன். நீங்க ஆசதீர ஜோமணி கடமைக்காக அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அல்ல, சோதனை வரும் என்கிற பயத்திற்காக அல்ல, பிராபலம் சால்வாகாது என்கிற அச்சத்திற்காக அல்ல, எந்த பின்னணியை அமைத்துக் கொள்ளாம தேவ சமூகத்தில் ஆசதீர உட்கார்ந்து மனசு குளிர ஜோமணி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் மாறிவிட்டாரு. ராக்காலத்தில் தேவனை நோக்கி அழுது ஜெபித்த எத்தனை ஆண்டுகள் மறந்து விட்டாரு. என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஆலயம் வருவதனால் மேன்மைதான், அதை விட மேன்மை ஜெப அறையில் தான் இருக்குது. என்னதான் கைக்கு ஆண்டவர் ஆராதிச்சாலும் அதெல்லாம் குழுத்தோடு போடுகிற ஒரு கும்பல் வேடிக்கை. அது தனி ஜெப அறையில நம்மளோட ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா அங்கதான் மகிமை வெளிப்படும். நம்புறவங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியா சொல்லிடுங்க. நீங்க ஆசதீர ஜோமணி எத்தனை ஆண்டு ஆகுது, நல்ல மனம் குளிர ஜோமணி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, நல்ல மனசார ஜோமணி எத்தனை ஆண்டுகள்